வணக்கம். என் பேர் பிரேமு. எல்லாருக்கும் ஐக்யூ லாஜிக்ஸ்க்கு வரவேற்கிறேன். ஸோ ஐக்யூ லாஜிக்ஸு நம்ம கம்பெனி ஒரு கம்ப்ளீட் ERP சொல்யூஷன் கொரியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ பேர் வந்துட்டு டிஜிலாஜிக்ஸ்ன்ட்டு. இதில் மல்டி கேரியர் ஆஃப் ஃபீச்சர் வரும் உங்களுக்கு. இதை வந்துட்டு நம்ம உங்களுக்கு லிங்க்கு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் நேமு பாஸ்வேர்ட் கொடுக்கும். ஸோ தட் இஸ் வாட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இதை இங்கே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா ஸோ ஈஸியாக லாகின் ஆகிடும். ஸோ இது ஒரு சின்ன டெமோ வீடியோ. இதில் வந்துட்டு மெயின் பாயிண்ட்ஸ் தான் நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு மெயின் பாயிண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் கஸ்டமரை வந்துட்டு பிரான்ச் லெவல் செட்டிங்ஸு, கேரியர் செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குங்க. we have 32 கேரியர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஓன் கேரியராக கூட உங்கள் ஓன் லோகோ போட்டுக்கின்னு ட்ராக்கிங் லிங்கை போட்டுக்கின்னு பண்ணலாம். அது கூட இங்கே ஆப்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் வந்துட்டு டிடிஜிசி பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். இல்லை வேறு எதுனா ஒரு கேரியர் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். ஸோ வி ஹேவ் ஆல் தி ஃபீச்சர் நீங்கள். ஸோ அதில் வந்துட்டு நிறையா பிரான்ச் லெவல் செட்டிங்ஸு, ஃபைனான்ஷியல் செட்டிங்ஸு, ஜியோகிராஃபிக்கல் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குங்க. மெயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன் டைம் செட்டப்பு. மெயின் வந்துட்டு இதில் ஏர்வே பில் எப்படி செட் பண்ணுறோம். ஏர்வே பில் வந்துட்டு நீங்கள் டெலிவரி இருக்கட்டும், டிடிடிசி இருக்கட்டும், இல்லை ஓன் கேரியர் இருக்கட்டும், இல்லை எஸ்டி கேரியர் இருக்கட்டும், இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களதே இது க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அது வந்துட்டு என்ன ஆகும், பர்ச்சேஸ்க்கும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஸோ ஒரு ஏர்வே பில்லுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் டைப் கொடுத்தீங்கன்னா அது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஆகும். ஏர்வே பில் அண்ட் சர்வீஸ் டைப் இதுதான் ப்ராடக்டை வரும் கால்குலேட் பண்ணுறதுக்கு அண்ட் பேஸ்ட் ஆன் பின்கோட். ஸோ நம்ம வந்துட்டு கேரியர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இதுக்கும். ஸோ ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு சர்வீஸ் டைப்பு ப்ரீபெய்டா, சிஓடியா, எஃப்ஓடியா, இல்லை இகாமா எல்லாம் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். ஸோ செலக்ட் பண்ண பிறகு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி என்ன பண்ணலான்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்கை, ஏர்வே பில் ஸ்டாக்கை ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்வாய்ஸ் நம்பரு, டிஜிட்டல், ஓகேங்களா, இன்வாய்ஸ் நம்பர் போட்டு பிரான்ச்சில் சிபிடிபியா, இகாமா இல்லை பிரான்ச் ஸ்டாக்கா, ஸோ சீரீஸு என்ன சீரீஸு, சி சீரீஸு, சென்னை, சி லைட்டு. ஸோ நம்பரு நீங்கள் ஸ்டார்டிங் நம்பரு, எண்டிங் நம்பரு போட்டிங்கன்னா இங்கே சப்மிட் பண்ணால் ஒரு ஏர்வே பில் க்ரியேட் ஆகிடும். அது எஃப்ஆர் வேலெட்டில் வந்து டிடெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஒரு எஃப்ஆர் வேலெட்டு நீங்கள் ஆட் பண்ண பிறகு இதில் ஆட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இஷ்யூ பண்ணுற ஆப்ஷன் இந்த மாதிரி வரும். இங்கே வந்துட்டு பார்ஷியலி இஷ்யூடுன்ட்டு இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதெல்லாம் இஷ்யூடுன்ட்டு காமிக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் இஷ்யூ பண்ணிட்டு பார்ஷியலி இஷ்யூடுன்னு காமிக்கும். ஸோ நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு எவ்வளோ ஏர்வே பில் இருக்குது அந்த பர்டிகுலர் பில்லில், அது வந்துட்டு நீங்கள் கவுண்டருக்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். 10 வேணால் 10 கொடுக்கலாம். கிரெடிட் கஸ்டமர் எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்கலாம், எல்லாம் செலக்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்குவயர்மெண்ட்டு நீங்கள் அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை தவறி நீங்கள் வேறு யாருக்குன்னா இது பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏர்வே பில்ல இது கூட எக்ஸ்போர்ட் டு ஸ்டாக் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை ஆட் நியூ ஸ்டாக்ன்ட்டு ஆப்ஷன் இருக்குது. திரும்ப வந்துட்டு அந்த ஆட் நியூ ஆப்ஷனில் போயிடும். ஸோ இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். இன்கேஸ் நீங்கள் ராங்காக இஷ்யூ பண்ணிங்கன்னா நீங்கள் ரீஇஷ்யூ பண்ணிக்கலாம். இங்கேருந்து ரீஇஷ்யூ பண்ணிட்டு எந்த கம்பெனி, எந்த கேரியரு, கவுண்டரா, கிரெடிட்டா, எந்த பிரான்ச்சு, ஸோ பிரான்ச் எல்லாம் செலக்ட் பண்ணி இவ்வளோ வந்துட்டு என் சீரீஸ் இவ்வளோ இருக்குது, பி சீரீஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அது அந்த பர்டிகுலர் கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ரிட்டன் இது பண்ணலாம். ரிட்டன் கிரெடிட் கஸ்டமர் இது ஏபிசி கம்பெனிக்கு எதுவுமே இல்லை, ஸோ ஏபிசிக்கு கொடுத்துடலாம். அந்த மாதிரி என்னென்னா நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணின்னு கூட கொடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணலாம், கண்ட்ரோலில் யூஸ் பண்ணிக்கின்னு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கலாம்.
நீங்கள் நம்பர் போடலாம், 2 நம்பர் போடலாம். ஸோ அந்த 2 தான் செலக்ட் ஆகும். 2 போட்டிங்கன்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க இங்கே, அப்புறமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குங்க. இந்த ஆப்ஷனெல்லாம் பண்ண பிறகு நீங்கள் வந்துட்டு கஸ்டமரை ஆட் பண்ணலாம். கஸ்டமரை ஆட் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே கஸ்டமரை ஆட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே ரெட்டில் என்ன இருக்குது, எல்லாம் கம்பல்சரி பாயிண்ட்ஸு. நீங்கள் ஆட் பண்ணின்னு வருவீங்கன்னா அப்போ வந்துட்டு இப்படி கஸ்டமர் டீட்டெயிலை ஆட் பண்ணின்னு வருவீங்கன்னா ஃபியூல் சார்ஜஸ் இருக்குது. ஃபியூல் சார்ஜை இங்கே மென்ஷன் பண்ணலாம். இப்போ ஒரு கஸ்டமர் இதில் ப்ரொஃபைல் எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கஸ்டமர் பிரசாந்த்ன்ட்டு இப்போ கம்பெனி, ஓகேங்களா, கம்பெனி இருக்கட்டும். ஸோ அங்கே வந்துட்டு அந்த கஸ்டமர் சிபிடிபி கஸ்டமரா இல்லையா, சிபிடிபினா அந்த கோடு அடிஷ்னல் கோடு கேட்கும், கோடு என்ட்ரு பண்ணலாம். இகாம்னா இகாம்க்கு கோடு கேட்கும், அதை என்ட்ரு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிபிடிபியும் இகாம் கிளைண்ட்ஸும் மேனேஜ் பண்ணலாம். டிடிஎஸ் இது வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடு. ஸோ இங்கே டிடிஎஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா அங்கே நம்ம அக்கௌண்ட்ஸ் இதில் வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் மைனஸ் ஆகிட்டு தான் காமிக்காது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு, டிடிஎஸ் ஆப்ஷன் வரும். நீங்கள் ஆட்டோ எஸ்எம்எஸ் ஃபார் கன்சைனர் பண்ணலாம். ஆட்டோ இமெயில் ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோ வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்குது, என்டர்பிரைஸ் லோகோ, கேரியர் லோகோ ஆப்ஷன் இருக்குது. அப்புறமா எனேபிள் ஃபார் ஜிஎஸ்டி ஃபார் கேஷ், சிங்கிள் இன்வாய்ஸ் ஃபார் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல், கஸ்டமர் அண்டர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருந்தால் இங்கே ஆட் பண்ணலாம். அப்புறமா பிரிண்ட் கன்சைனி நேம் இன் இன்வாய்ஸ், எது பர்டிகுலர் கஸ்டமர் தேவை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணலாம். கன்சைனி பேர் கூட வேணும் இன்வாய்ஸில் போடலாம். சிங்க் பண்ணணும் கஸ்டமரை வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்ஸுக்கு சிங்க் பண்ணணும். சாப் புக்ஸ்னால் அக்கௌண்ட்ஸு, ஸோ அதுக்கு சிங்க் பண்ணணும். டிரான்சாக்ஷன்ஸை சிங்க் பண்ணலாம். பிரிண்ட் அமௌண்ட் அண்ட் ஷிப்பிங் லெவல், அமௌண்ட்டை பிரிண்ட் என்ன பண்ணலாம், டிக் பண்ணலான்னா அமௌண்ட் வராதுங்க. ஸோ எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஒன்ஸ் அதை ஆகிட்ட பிறகு நீங்கள் பின்கோடை மேப் பண்ணலாம். இங்கே பின்கோடு ஜோன் வைஸ் நீங்கள் வந்துட்டு செல்ஃப் சிட்டி, செல்ஃப் ஸ்டேட்டு, செல்ஃப் ஜோனு, செல்ஃப் மெட்ரோ சிட்டி, ஸ்பெஷல் டெஸ்டினேஷனு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ண பிறகு அந்த கஸ்டமருக்கு நீங்கள் ப்ரைஸிங் கொடுக்கலாம். ஒன்ஸ் அந்த கஸ்டமர் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கஸ்டமருக்கு இந்த மாதிரி ப்ரைஸிங் கொடுக்கலாம். ஸோ சென்னைக்கு இந்த மாதிரி ப்ரைஸிங்கு மல்டி 500 கிராம்ஸ் வரைக்கும் 40 ருபீஸு. அதாயிட்டு பிறகு கர்நாடகாவுக்கு ஒரு ரேட் கொடுக்கலாம். ஸோ இந்த நீங்கள் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணிங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 10 கேஜி வரைக்கும் இந்த ரேட்டு, 10 கேஜி ஆன பிறகு 20 கேஜி வரைக்கும் இந்த ரேட்டு. அதில் பர் 500 கிராமு ஆட் ஆகின போகணும். 500 கிராமுக்கு ஆட் ஆகின போகணும். ரேட்ஸ் வந்துட்டு கரெக்டாக இங்கே இது பண்ணல. ஸோ உங்கள் ரேட்ஸு அது என்ன இருக்குது அது நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லன்ட்டு காமிக்கிறதுக்கு நான் ஜஸ்ட் வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஸோ 500 கிராமுக்கு இந்த ரேட்டு, பர் 500 அடிஷ்னல் 500 கிராமு 10 கேஜி வரைக்கும் இந்த ரேட்டு. ப்ளஸ் நீங்கள் பண்ணிவிட்டு இது பர் கேஜி 999. ஸோ இது இந்த ரேட்டு கரெக்டுன்னா இந்த ரேட்டை போட்டுக்கணும் போகலாம். இல்லை அடுத்த சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே மினிமம் சார்ஜபிள் வெயிட் இருந்தால் ஆட் பண்ணிட்டு இங்கே சேவ் பண்ணலாம். ஸோ ரேட்டு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகும். அந்த ரேட்ஸ் நீங்கள் வந்துட்டு இங்கே ரேட் கேல்குலேட்டரில் செக் பண்ணலாம், கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணலாம். ஒன்ஸ் இட் இஸ் டன் நீங்கள் வந்துட்டு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். புக்கிங் வந்துட்டு இங்கே உங்களுக்கு அசைன் ஆன ஏர்வே பில்ஸு காமிக்கும், கவுண்டருக்கு அசைன் வந்து இவ்வளோன்ட்டு காமிக்கும். ஓகேங்களா, டிஜிட்டலாக ஃபிசிக்கல் நீங்கள் போட்டிங்கன்னா இது இங்கேத்துல இந்த அசைன் பண்ண இதுலேருந்து எடுக்காது, நீங்களே மேனுவலி என்ட்ரு பண்ணலாம். ரேட்ஸ் கூட நீங்கள் மேனுவலி இது பண்ணலாம். ப்ரைஸிங் இது வந்துட்டு இந்த கேஷாக யூபிஐயா செலக்ட் பண்ணிங்கன்னா இன்கேஸ் எஃப்ஓடி சிஓடி இருந்துச்சுன்னா அது கூட செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணலாம், ஆப்ஷன் பண்ணலாம். ஒன்ஸ் இது பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ரிப்போர்ட்டை வியூ பண்ணலாம். ஸோ ரிப்போர்ட் இந்த மாதிரி வியூ ஆகும். ஓகே, ஸோ ரிப்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு எங்கேயே பேமெண்ட் ஆகிருக்குன்னு காமிக்கும். ஆகலைன்னா அதை கேன்சல் பண்ணலாம்.
ஸ்டிக்கரை டவுன்லோட் பண்ணலாம். 2 டைப்பில் வரும். ஸ்டாண்டர்டு வரும், 4x6 வரும். ஏர்வே பில்லை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஏர்வே பில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஒரு 3 ஒரு பேஜில் வர்ற மாதிரி பண்ணலாம். ஸோ இது ஏர்வே பில். ஓகேங்களா? ஸோ அது ஆகிட்டு பிறகு ஷிப்மெண்ட் எடிட் பண்ணால் இங்கே பண்ணலாம். வாட்ஸ்அப் அனுப்பணுன்னாங்க இங்கே பண்ணலாம். டிக்ளரேஷன் டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் கவுண்டர் ரெசிப்ட் இங்கே டவுன்லோட் பண்ணலாம். எல்லாமே இங்கே பண்ணலாம். அதாயிட்டு பிறகு நீங்கள் ஒன்ஸ் புக்கிங் ஆயிடுச்சுன்னா புக்கிங் நம்மக்கிட்ட கவுண்டர் புக்கிங் இருக்குது, ரூட் கேஷ் புக்கிங் இருக்குது, கிரெடிட் புக்கிங் இருக்குது. ஆல் சிமிலர் தான். கிரெடிட் ஃபிசிக்கல் கிரெடிட் புக்கிங் ஃபிசிக்கல்ன்ட்டு இருக்குது. அங்கே நம்ம கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டு வி ஹாவ் சாய்ஸ். நமக்கு சாய்ஸ் இருக்குது. நம்ம ஃபுல் கண்டென்ட்டில் பில் பண்ணோமா இல்லை ஷார்ட் இதில் புக்கிங் பண்ணலாமா? ஸோ 2 ஆப்ஷனில் நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ளஸ் நம்மளது புக்கிங்க்கு மொபைல் ஆப் கூட வருது. மொபைல் ஆப் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே கஸ்டமர் இதில் ரேட் மாஸ்டரில் இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ்க்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபார் எக்ஸாம்பிள் எந்த கேரியர் செலக்ட் பண்ணிங்கன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் டிடிடிசி இதுன்னா ப்ரீமியம் டின்ட்டு வரும். அது இங்கே சூஸ் பண்ணிட்டு டேட்டை வச்சுட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரேட் லிஸ்ட்டை பார்க்கலாம். நீங்கள் ப்ரீமியம் டேட்டை வச்சுட்டு சர்ச்ன்னு கொடுத்தீங்கன்னா ரேட் லிஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ அந்தந்த ஜோனுக்கு அந்தந்த ப்ரைஸு என்ன வெயிட் இருக்குது அந்த கேட்டகரியில் ப்ரைஸை இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரைஸிங் கொடுத்த பிறகு இங்கேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ரேட் மாஸ்டரில் எஃப்எஸ்சி செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ கம்பெனி என்ன உங்களுக்கு சால்வ் பண்ணுறாங்க அந்த எஃப்எஸ்சி சார்ஜஸ் நீங்கள் இங்கே என்டர் பண்ணலாம். இங்கே என்டர் பண்ண பிறகு நீங்கள் எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதை என்டர் பண்ண பிறகு நம்ம வந்துட்டு கஸ்டமர் லெவலில் போயிட்டு கஸ்டமர் லெவலில் நம்ம ப்ரைஸிங்கை ஆட் பண்ணலாம். எங்கே கேரியர் பர்சன்டேஜ் இருக்குது, இங்கே நம்ம இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரேட்ஸை கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரேட்டை கொடுத்தீங்கன்னா அது இன்டர்நேஷ்னல் ரேட்டை இங்கேருந்து புக்கிங் பண்ணும்போது எடுத்துக்கும். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் புக்கிங்கை ஈஸியாக பண்ணலாம். தென் கம்ஸ் பல்க் புக்கிங் இம்போர்ட். பல்க் புக்கிங் வந்துட்டு இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இங்கே கஸ்டமரு என்ன டைப்பு ஏர்வே பில் வேணும், எந்த ஏர்வே பில்லுக்கு வேணும், என்ன சர்வீஸ் டைப்புக்கு வேணும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஒரு சாம்பிளை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ சாம்பிளை டவுன்லோட் பண்ணால் இந்த சாம்பிள் பிரகாரம் அங்கே நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒரு பல்க்கு இது இருந்துச்சுன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு புக்கிங்கை ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணலாம். சிஓடி எஃப்ஓடி கூட இங்கேயே மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல் டைமில் வந்துட்டு பல்க் புக்கிங்ஸ் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக இதில் வந்துட்டு நீங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கின்னு டைமை சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்டிஓ பில்லிங் கூட ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆர்டிஓ பில்லிங் வந்துட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஆட் ஆர்டிஓ கொடுக்கலாம். ஸோ ஆர்டிஓ டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு புக்கிங் ஆகிருக்கணும், அது அங்கே அந்த ஃபார்வர்டிங் ஏர்வே பில் நம்பர் இங்கே போடணும். அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக இதை வந்துட்டு ஆர்டிஓ ஷிப்மெண்ட்டாக இது பண்ணலாம். அது கஸ்டமர் லெவலில் வந்துட்டு ஆர்டிஓ ஆப்ஷனில் வந்துட்டு செட்டிங்ஸ் கூட பண்ணியிருக்கணும். கஸ்டமர் லெவலில் ஆர்டிஓ ஆப்ஷன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு பில் டு ஆர்டிஓன்ட்டு இருக்குது. இங்கே பர்சன்டேஜும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? யூஸ்வலி 100% தான் வரும். நீங்கள் உங்கள் இது பிரகாரம் அது போட்டுக்கலாம் பர்சன்டேஜ். தென் புக்கிங் எல்லாம் ஆயிடுச்சுன்னா ட்ராக்கிங் ஆப்ஷன் இருக்குது. ட்ராக்கிங் வந்துட்டு ஏர்வே பில்லை ட்ராக் பண்ணலாம். நீங்கள் அதாவது பிறகு இம்போர்ட் பண்ணி புக்கிங் பண்ணலாம். இம்போர்ட் வந்துட்டு இந்த ஃபைல் இந்த சாம்பிள் ஃபைல் இருக்குது. சாம்பிள் ஃபைல்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிடிடிசியில் வந்துட்டு உங்களுக்கு டிடிடிசி கம்பெனிலேருந்து லிமிட்லெஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் எக்ஸல் ஃபார்மேட்டு. ஸோ அதுலேருந்து வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், அது அப்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே நம்ம இதுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம்.
டிடிடிசி லிமிட்லெஸ்ல டேட்டா ஆப்ஷன் வரும். அங்கே நீங்கள் வந்துட்டு புக்கிங் டேட்டா டவுன்லோட் பண்ணலாம். புக்கிங் டேட்டா டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதை வந்துட்டு இங்கே ஈஸியாக வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா அது இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தா இம்போர்ட் ஆகிடும். இங்கே இப்போ டைமிங் எரர் காமிச்சிருக்கு, நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் இம்போர்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா இன்வாய்ஸும் கிரியேட் புக்கிங் ஆன பிறகு இங்கே காமிச்சிடும். ஆல் கஸ்டமர்ஸ் வேணால் எவ்வளோ பில்லு இருக்குது, பெண்டிங் பில்லு இருக்குது காமிக்கும். ஓகேங்களா? டொமஸ்டிக்கில் எவ்வளோ இருக்குது, இன்டர்நேஷ்னலில் எவ்வளோ இருக்குது, எதுவுமே இல்லை. இன்டர்நேஷ்னல் எல்லாம் டொமஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்வாய்ஸ் இங்கே வந்துச்சுன்னா வித்தின் செகண்ட்ஸு இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். இண்டிவிஜுவல் கஸ்டமர் வைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸை ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் என்ன வெரிஃபைனா எங்கள் சர்வீஸ் டைப்பை நீங்கள் எடிட் பண்ணலாம். சேஞ்சஸ் இருந்தால் வெயிட்டில் சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணிட்டு அந்த பில்லை வந்துட்டு எவ்வளோ பெரிய பில்லுன்னா இருக்கட்டும் அது ஜஸ்ட்டு ஒன் கிளிக்கில் ஜென்ரேட் பண்ணிடலாம். ஜென்ரேட் பண்ணால் சில ஜென்ரேட் பண்ண ஃபைல்ஸ் இங்கே இருக்குங்க. ஜென்ரேட் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே நிமிஷம். ஓகே. ஜென்ரேட் பண்ணால் பில்ஸு இங்கே நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண பில் வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் இதில் கம்பெனி லோகோவில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே ஃப்ரைட் சார்ஜஸ்ஸு, ரிஸ்க் சார்ஜஸ்ஸு, ஃபியூல் சர்சார்ஜு, அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி எவ்வளோ கட் ஆகுது, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம க்ளீனாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இங்கே வந்துட்டு 2 இன்டூ மார்க் இருக்குங்களா, அங்கே ஒரு இன்டூவில் வந்துட்டு பிரான்ச் லெவலில் கியூஆர் கோடு போட்டிங்கன்னா இங்கே வரும், சிக்னேச்சர் போட்டிங்கன்னா இங்கே அப்லோட் ஆகும். ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட் எல்லா டீட்டெயில்ஸோடு வரும். அது வித் பேமெண்ட் டியூ டேட்டு, பேமெண்ட்டு ப்ரைஸு, கம்ப்ளீட் டீட்டெயிலோட ஒரு பில்லு வரும். ஸோ ஒன்ஸு பில்லு வந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு டூல்ஸில் புக்கிங் ஆயிடுச்சுன்னா அப்லோடு ஆப்ஷன் கூட இருக்குங்க. நம்ம இஎஃப்ஆரில் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம என்ன புக்கிங் பண்ணியிருக்கிறோம், எந்த டேட்டில் புக்கிங் பண்ணியிருக்கிறோம், அந்த டேட்டு புக்கிங் இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4th 5th இதுனா இருக்கும். புக்கிங் டேட்டா டவுன்லோட் பண்ணால் ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸில் புக்கிங் டேட்டா வரும். இந்த டேட்டா நீங்கள் வந்துட்டு உங்கள் இதில் இஎஃப்ஆர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டேட்டா வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். டிடிசிசி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம். எல்லாம் இதே மாதிரி சிமிலர் டேட்டா வந்துட்டு எனி இதில் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு சிஎஸ்வி ஃபைலு இஎஃப்ஆர் புக்கிங்க்கு கொடுத்துருக்கோம். அப்டேட் செல்ஃப் ஆர்டிஓ ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இங்கே இருக்குது. எஃப்ஓடி பேமெண்ட் அப்டேட் ஆப்ஷன் இருக்குது. எஃப்ஓடி பேமெண்ட்டு இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணலாம். சிஓடி கலெக்ஷன் அப்டேட் இங்கே பண்ணலாம். ரெமிட்டன்ஸு கூட இங்கே வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம். எஃப்ஓடி சிஓடி இது ரெமிட்டன்ஸ் இங்கே மேனேஜ் பண்ணலாம். டிஎஸ்ஆர் இம்போர்ட்டில் லாக் இருக்குது. அப்புறமா டெலிவரி மேனிஃபெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதில் இம்போர்ட் எஃப்டிஎம் டேட்டா இம்போர்ட் பண்ணலாம். இங்கே ட்ராக்கிங் பண்ணலாம் கன்சைன்மெண்ட்டை. தென் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. புக்கிங் ரிப்போர்ட்ஸ், ஆல் புக்கிங் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் புக்கிங் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் லாக் இருக்குது. அப்புறமா கலெக்ஷனில் வந்துட்டு கலெக்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். பட் இது இங்கே வந்துட்டு நம்ம அது மெயினாக அக்கௌண்ட்ஸ்க்கு இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இது இங்கே நீங்கள் அது இது பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, இங்கே கூட இது பண்ணலாம். பட் இங்கே இன்னும் ஒரு டீட்டெயில்டு வெர்ஷனை கொடுத்துருக்குறோம். அப்புறமா பில்லிங் ரிலேட்டடு மந்த்லி வைஸ் ரிப்போர்ட்டு, பிஸ்னஸ் கியூமுலேட்டிவ் ரிப்போர்ட்டு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுக்கு, ரெஜிஸ்டர்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட், அன்ரெஜிஸ்டர்ட் கஸ்டமருக்கு, பர்ஃபார்மன்ஸ் இன்வாய்ஸ் கம்பெனி இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நம்ம என்ன பில் பண்ணுறோமோ புக் பண்ணுறோமோ அது வந்துட்டு சாப் புக்ஸில் ஆட்டோ சிங்க் ஆகும்.
எப்படி ஆட்டோ சிங்க் ஆகும்னா, இங்கே நம்ம வந்துட்டு சிங்க் செட்டிங் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் கஸ்டமர் லெவலில் வந்துட்டு நீங்கள் அங்கே வந்துட்டு ஒரு சிங்க் ஆப்ஷன் இருக்குது. அந்த 2 சிங்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிங்க் ஆகும். இங்கே நீங்கள் சிங்க்கு எப்பவுமே ஏப்ரல் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் சிங்க் ஆகும். அது வேணால் நீங்கள் டைம் பீரியட் செலக்ட் கூட பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக ஏப்ரல் இதுலேருந்து தான் இயர்லி இது தான் வரும். இது நம்ம டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் வந்துட்டு கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, கேஷ் வந்து பெட்டி கேஷ் எவ்வளோ இருக்குது, அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ, 2-3 பேங்க் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில் வரும். அந்த டீட்டெயில் நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுத்தா தான் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி வர முடியும். அப்புறமா டிஜிட்டல் வேலெட் ஆப்ஷன்ஸு இங்கே என்டர் பண்ணல, அதனால தான் கொஞ்சம் மைனஸ் காமிச்சுங்கிறது. பட் அதை என்டர் பண்ணால் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டால் சரியாயிடும். இங்கே ரிசீவபிள், இங்கே எவ்வளோ வர இருக்குது அமௌண்ட்டு, இங்கே எவ்வளோ பே பண்ணணும், இங்கே டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். அப்புறமா வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸு, இப்போ இங்கே சேல்ஸ் என்ட்ரி பண்ணலாம். பட் இது வந்துட்டு நம்ம சாப் புக்ஸில் நீங்கள் என்ட்ரி பண்ணுறது, நம்ம டிஜிலாஜிக்ஸில் பண்ணுறது வந்துட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேங்களா? அதுக்கு ஸோ இது அங்கே தேவைப்படாது. இன்கேஸ் சர்டன் சேல்ஸ் நீங்கள் டைரெக்டாக அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணோன்னா அது இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். தென் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணலாம், எந்த அக்கௌண்ட்லேருந்து, கேஷ்லேருந்தா இல்லை பெட்டி கேஷ்லேருந்தா. ஸோ பெட்டி கேஷில் அமௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கான்ட்ரா வவுச்சர் யூஸ் பண்ணி பெட்டி கேஷ்க்கு அமௌண்ட் போடலாம். எக்ஸாம்பிள் கான்ட்ரா வவுச்சர் போட்டு பெட்டி கேஷ் செலக்ட் பண்ணி பேங்க்கில் அமௌண்ட் கம்மியாக இருக்குது. ஓகே, கேஷ் பெட்டி கேஷ் 5000. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக் பாருங்கள், பீன்ஸ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு பெட்டி கேஷ் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்த பிறகு நீங்கள் வந்துட்டு இங்கே பேமெண்ட் வவுச்சரில் உங்கள் சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்க்கு 50,000 ஆகிருக்குது. ஓகே, ஸோ 50,000 அமௌண்ட் பெட்டி கேஷில் வந்துட்டுக்குது. நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ அந்த பில்லு யாருக்கு பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் எவ்வளோ, 2500. ஸோ அந்த இதை வந்துட்டு நீங்கள் அதை பேமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிங்கன்னா பெட்டி கேஷ் வர இங்கே காமிச்சிடும். உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு பெட்டி கேஷை மேனேஜ் பண்ணலாம், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணலாம். லாஸ்ட் மெயில், ஃபர்ஸ்ட் மெயில், ஸ்டேஷ்னரி, ஹவுஸ் கீப்பிங், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே அதில் மேனேஜ் பண்ணலாம். அப்புறமா வெண்டர் பேமெண்ட்ஸ்னால் நம்ம டிஎஸ் பில் இருக்குது இல்லைங்களா, டிஎஸ் பில் என்ன என்ட்ரு பண்ணுறோமோ, எந்த டிஎஸ் பில், டிடிடிசி தான் இல்லை ப்ளூ டாட்டா இல்லை எஸ்டி கொரியரா, அந்த டிஎஸ் பில்லு என்ன பில் என்ட்ரு பண்ணுறோமோ அது இங்கே அப்டேட் ஆகிருக்கும். எதோ அப்டேட் ஆன பிறகு நம்ம பேமெண்ட் ஆப்ஷன்ஸில், பேமெண்ட் வவுச்சரில் இல்லை வெண்டர் பேமெண்ட்ஸில் போனீங்கன்னா அந்த டிஎஸ் பில் பிரகாரம் டிஎஸ் பில்லை லிஸ்ட் காமிக்கும். அந்த டிஎஸ் பில்லை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்டு அது கிளியர் பண்ணிங்கன்னா பேமெண்ட் வவுச்சரில் அது காமிச்சிடும். பேமெண்ட் வந்துட்டு கேஷில் ஓகே, தட் இஸ் அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ரெசிப்ட் வவுச்சரில் கிளைண்ட்ஸு, உங்கள் கிரெடிட் கிளைண்ட்ஸு கேஷாக இல்லை அவங்க யூஸ்வலி அக்கௌண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ கிரெடிட் கிளைண்ட்ஸ் வந்துட்டு கொடுக்குற அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் இங்கே காமிக்கலாம். டெஸ்ட். ஸோ கிரெடிட் கிளைண்ட் வந்துட்டு இவ்வளோ பில்லை ரைஸ் பண்ணியிருக்கோம், பில்ஸ் இங்கே இன்வாய்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து அமௌண்ட்டை எழுதிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணலாம். ஸோ என்ன டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, செக்கா, டிடிஐ, யூடிஆரா, ஸோ அதை மென்ஷன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணால் அந்த இது வவுச்சர் கிளியராக உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுங்க. ஸோ
இந்த மாதிரி பேமெண்ட் வவுச்சரை ரேஸ் பண்ணலாம். கிரெடிட் பர்ச்சேஸ் வவுச்சர் கூட ரேஸ் பண்ணலாம். தென் கிரெடிட் நோட்டு கூட நீங்கள் வந்துட்டு கஸ்டமருக்கு எதனா கிரெடிட் நோட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த கிரெடிட் நோட்டை நீங்கள் என்ன அது ரேட் டிஃப்ரென்ஸா வெயிட் டிஃப்ரென்ஸா பேஸ் மேலே அவங்களுக்கு கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணலாம். கம்பெனிலேருந்து கிரெடிட் நோட்டு வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே டெபிட் நோட்டாக ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. குவிக் சேனல்ஸில் வந்துட்டு டிஎஸ்பில் என்ட்ரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். அதாவது பிறகு ஃபர்ஸ்ட் மெயில் ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் மெயில் அண்ட் லாஸ்ட் மெயில் ஆப்ஷன். இது பிபிஎன் பிடிஎன் கூட சொல்லலாம். இதை அப்புறமா ஜஸ்ட் ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு டேல என்ன ரிப்போர்ட்ஸ் ஆயிருக்கு, லெட்ஜரில் வந்துட்டு கஸ்டமர் வைஸ் லெட்ஜர் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் கஸ்டமரு நம்ம டேட் ரேஞ்சை போட்டோம்னா அவருக்கு லெட்ஜர் வந்துடும். இவ்வளோ காசு இருக்குது, இவ்வளோ காசு வரணும். ஸோ அந்த பேமெண்ட்டை நம்ம என்ட்ரி பண்ணோம்னா இங்கே பேமெண்ட் வவுச்சரில் பேமெண்ட்டை என்ட்ரி பண்ணலாம். நம்ம பேமெண்ட் வவுச்சரை போட்டு ரிசிப்ட் வவுச்சரை போட்டு பேங்க்கு கொடுத்தாரு அந்த டெஸ்ட் கஸ்டமர் டிஎஸ்டி ஒரு 10,000 இல்லை ஒரு 30,000 கொடுத்தாரு. ஸோ அண்ட் ஸோ டீட்டெயில்ஸ் எஸ்பிஐ பேங்க். ஸோ சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் டே புக் டிரான்சாக்ஷனில் கூட பார்க்கலாம் அது பேமெண்ட் வந்திருக்குன்ட்டு. ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கேஷ் புக்கு, பேங்க் புக்கு, அப்புறமா லெட்ஜர், இண்டிவிஜுவல் கஸ்டமர் வைஸ் லெட்ஜர் டிஎஸ்டி இப்போ போட்டோம்னா அந்த கஸ்டமரை இப்போ 30,000 கொடுத்தாரு, இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்கு. மந்த்லி சேல்ஸ் இந்த மந்த்து சேல்ஸ் நல்லா இருக்கு. ஏஜிங் ரிப்போர்ட்டு எவ்வளோ நாளுக்கு உள்ள கஸ்டமர் பேமெண்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த டீட்டெயில்ஸு. ஜிஎஸ்டிஆர்1 ரிப்போர்ட்டு இன்வாய்ஸ் வைஸ் வரும். அப்புறமா உங்களது அல்டிமேட்டு இது ட்ரேடிங் அக்கௌண்ட் வரும். இது உங்கள் பர்ச்சேஸு, அப்புறமா உங்கள் சேல்ஸ் கம்பேரிசனு, இங்கே எக்ஸ்பென்சஸும் இன்கமும் கம்பேரிசனு. ஒரு சைடு ஃபுல் எக்ஸ்பென்சஸ் லிஸ்டட் ஆகிருக்கு, இன்னொரு சைடு ப்ராஃபிட் லிஸ்டட் ஆகிருக்கு. ட்ரையல் பேலன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டு இது ட்ரையல் பேலன்ஸ் மேட்ச் ஆகணும். இது ரெண்டுமே டேலி ஆகணும். ஆக்சுவலி அது வந்துட்டு நம்ம ஓப்பனிங் பேலன்ஸு, இந்த ஓனர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் பக்காவாக டேலி ஆகிடும். அப்புறமா நம்ம வந்துட்டு இங்கேயே எல்லாம் லெட்ஜர் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய லிஸ்டட் இருக்குது. இந்த மாதிரி எதனா ஆட் பண்ணோன்னா நீங்கள் கிரியேட் லெட்ஜர் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சப் குரூப் மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அசைன் பண்ணணும். சப் குரூப் அசைன் பண்ணுறது மேலே தான் அது டெபிட்டாக கிரெடிட்டாக ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆகுது. லைபிலிட்டிஸ்னால் அது வந்துட்டு கிரெடிட்டாக தான் வரும். ஸோ அது வந்துட்டு கரெக்டாக நம்ம என்ட்ரு பண்ணும்போது தான் அது அக்கௌண்ட்டை சேஞ்ச் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறமா இங்கே வந்துட்டு டிஎஸ்பிலுக்கு வந்துட்டு எது டிஎஸ்பியில் க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் மெயிலு லாஸ்ட் மெயிலு எது க்ரியேட் பண்ணலாம். தென் கம்ஸ் இதுலேயே வந்துட்டு லெட்ஜர் மேப்பிங் ஒன்று கொடுத்துருக்குறோம். இங்கே சிஓடி அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் வரணும், பேங்க் அக்கௌண்ட்டா, இந்த எஃப்ஓடி ரெமிட்டன்ஸ் எதில் வரணும், பேங்க் அக்கௌண்ட்டா, பிடிஎன் வந்துட்டு எதில் வரும், பேங்க்கில் தான் வரும். டெலிவரி இது வந்துட்டு ஃபார் வேலெட்டில் வரும், இது வந்துட்டு இதில் வரும். சேவ் பண்ணிக்கலாம். இந்த மேப்பிங்கை சேவ் பண்ணால் அதாவது ஒன் டைம் மேப் ஆச்சுன்னா அது எல்லா அக்கௌண்ட்ஸ்க்கு க்ளீனாக இருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட்ஸும் புக்கிங்கும் அக்கௌண்ட்ஸும் இன்வாய்ஸிங்கும் அக்கௌண்ட்ஸும் ஈஸியாக இல்லை, எல்லாமே அட் ஒன் ஷாட்டில் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். தட்ஸ் அ மேஜர் அட்வான்டேஜ். ஸோ ரொம்ப டைம் சேவ் பண்ணலாம். டிஜிட்டலானதும் ப்ராஃபிட்டில் கூட சேஞ்சஸ் வரும். எரர், ஹியூமன் எரர், மேனுவல் பில்ல எரர் ஆக சான்ஸ் இருக்குது, இதில் எரர் ஆக சான்சஸ் கம்மி. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸு. ரொம்ப நிறைய டைம் சேவ் பண்ணலாம். யூ கேன் ஃபாஸ்ட்டாக பில் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக புக் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக அக்கௌண்டிங், ஈஸியாக அக்கௌண்டிங் பண்ணலாம். எல்லாமே இங்கே ஒன் ஷாட்டில் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ
திஸ் இஸ் த ஷார்ட். இது ஒரு சின்ன டெமோ வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யர் கோஆப்ரேஷன்.